Hi cute பொம்மைஸ், வெல்கம் பேக் டு கிவி பொம்மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நான் ஒரு லாங் வீடியோ போட போறேன். இனிமே வந்து கண்டிப்பா ரெகுலரா ஒரு லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ரொம்ப பிஸியா போகுது, சுத்தமா டைமே இல்லை. சரி, என் புலம்பலை விடுங்க. இப்போ நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே, அதாவது வந்து வீக் டேல வந்திருக்கு இந்த ஹாலிடே. ஸோ இன்னைக்கு லீவ் அன்னைக்கு நாங்க வந்து எங்கெல்லாம் சுத்த போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இப்ப வந்து காட்மண்டு அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து ஜாக்கெட் 8 வருஷம் ஆச்சு வாங்கி, ரொம்ப பழசாயிடுச்சு. ஆனா பார்க்க பழசா தெரியாது. சரி, ஆஃபர் போட்டு இருந்தாங்களா, சரி என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் சம்மர்லயே வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும். வின்டர் வந்துடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதான் இப்ப வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆனா விஹன் குட்டி தூங்கியாச்சு. இப்ப இவரை எழுப்பி நாங்க கடைக்குள்ள கூட்டிட்டு போனோம். இங்க பாருங்க, என் புருஷர் ஆஸ் யூஷுவல் போனை நோண்டிட்டு இருக்காரு. சரி வாங்க, நம்ம கடைக்குள்ள போயிட்டு நம்ம இன்னைக்கு ஜாக்கெட் வாங்குறோமா இல்ல எப்பயும் போல விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வெளில வருமா அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உமன்ஸ்க்கான ஜாக்கெட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ போட்டு இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கலாம். கலர் நல்லா இருக்கு பாருங்களேன். இது வந்து 369, ஆஃபர்ல 229, அதுலேருந்து ஆஃபர்ல 149. நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இதுதான்டாமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து $200. அப்படியே கம்மியாகி 69க்கு கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து நினைச்ச கலர் இங்க இல்லை, பட் பார்க்கலாம். நினைச்ச கலர் இல்லாட்டி இருக்கிற கலரை பிடிச்ச கலரா எடுத்துக்கணும். ஓ அப்படி, ஓகே. இந்த கலரும் ஓகே தான் இல்ல? இங்க பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்ட்டாவும் இருக்குடாமா. ஒல்லியா இருக்குனா அப்படி கேட்டானா சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப உருண்டியா இருக்குனா? இல்ல அவ்வளோ உருண்டியா தெரியல. எனக்கான இது வந்து இங்கே கிடைக்கல. லைக் எனக்கு பின்னாடி ஹூடியோட வேணும்னா குளிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா இங்கே வந்து இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஹூடி இல்லை. ஸோ வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். கொழுப்பத்தியா அதுக்கு 21 minutes to ஒர்க்குங்குது. நாங்கள் அந்த கடையில் வந்து வந்துட்டோம். அங்கே என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த இதுக்கு சைஸ் கிடைக்கல, கலருக்கு சைஸ் கிடைக்கல. அதனால ஏன்னா எனக்கு வந்து அந்த பின்னாடி ஹூடடோட வேணும். ஸோ இங்கே பயங்கரமாக குளிரும் இல்லை வின்டரில். அப்போ வந்து அந்த ஹூடட் எடுத்து போட்டுக்கிட்டா கொஞ்சம் காது குளிர் கம்மியாக இருக்கும். அதனால தான் சரி ஆன்லைனில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பட் நல்ல டீல் தான். அது வந்து 200க்குள்ளான ஜாக்கெட் வந்து ஆஃபரில் இப்போ 69க்கு போட்டு இருக்கோம். அதனால நல்ல டீல் தான். சரி, ஆனால் ஆன்லைனில் போட்டால் அது வந்துடும் அப்படின்ட்டு சரின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பறவை மாதிரி இங்கே சுற்றிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எங்க போறோம்? எங்கடா போறோம்? ரெஸ்டாரண்ட். என்ன சாப்பிட போற? இங்க பார்த்து சொல்லு, என்ன சாப்பிட போற? புரோட்டா. ஓ, யூ லைக் புரோட்டா? இன்றைக்கி வந்து நாங்கள் எம்ஜி ரோடு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மினி பஃபே வந்து போட்டிருந்தாங்க. சரி, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. இன்றைக்கி வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோபி 65ம் வெஜ் மஞ்சூரியனும் இருந்தது. அதே மாதிரி நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் சிக்கன் மலாய் டிக்காவும் சதர்ன் ஃப்ரைட் ஃபிஷ்ஷும் இருந்தது. டெசர்ட்ஸில் காஜக்கா ஹல்வா, அதே மாதிரி அசார்டட் கேக்ஸ் இருந்தது. அதே மாதிரி க்ரீக் சாலட், தயிர் வடை, பூந்தி ரைத்தா, எக் கறி, ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலாவ், கடாய் சிக்கன், ஸ்டீம் வெஜ் தாய் கறி, ஸ்டீம் ரைஸ் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தால் தட்கா, ரொட்டி, நான், இது எல்லாமே மெனுவில் இருந்தது. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் எல்லாமே வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராகவே இருந்தது. எனக்குலாம் வந்து அந்த ஆப்பம், எக்கறி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே தூக்கம் வருது. இங்கே பாருங்க, இவர் ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு வாங்க போய் பார்க்கலாம். சாப்பிட்டு எங்கேயும் போகும்.
நெக்ஸ்ட்டு அவனுக்கான பிளேஸுக்கு தான் போகிறோம். வாங்க நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் எங்கே போகிறோன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. பட் வந்து இந்த தடவையும் காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் அப்பயே காட்டியிருப்பேன் என்னென்ன அங்கே மெனு இருந்தது அப்படின்ட்டு. ஸ்டார்டர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் வயிறு ரொம்ப திம்முன்னு ஆயிடுச்சு. கொடுத்த $23 கொஞ்சம் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்லாம் வந்து நான் ஸ்வீட் அந்த காஜா கால்வாலாம் ஒரு வாய் தான் டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்டேன்னு வைங்களேன் எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிடும், எனக்கு பிளாக் அவுட் ஆகிடும். சுகர்லாம் இல்லை, ஆனால் வந்து அதுக்கு ப்ரீ ஸ்டேஜாக என்னன்னு தெரில, அந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் நிறைய ஸ்வீட் சாப்பிட முடியல. சும்மா எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரோடே காலியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்படி தாங்க இருக்கும் கிரைஸ்ட்சர்ச். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. 1 மணிக்கு ரோடு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே, அதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ரோட் பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து இது வந்து பப்ளிக் ஹாலிடேன்றதுனால தான் அந்த 1-2 காராவது போகுது. இதே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னு வைங்களேன், மொத்தம் அதுவும் இன்னத்துக்கு இந்த 1 மணி போலலாம் எல்லாமே அமைதியாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இந்த லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்ட்டு. ஆனால் நான் நியூசிலாந்து வந்த புதுசில் எனக்கு வந்து அந்த டிராஃபிக் இல்லாததெல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பித்தேன். என்னடா இந்த ஊரில் டிராஃபிக்கே இல்லை அப்படின்ட்டுலாம் அழுதுருக்கேன். இப்போனா கொஞ்சமாவது டிராஃபிக் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டத்தை விட இந்த கோன் வந்து நிறைய இருக்கும். எல்லா ரோட்லேயும் இந்த கோனை போட்டு வச்சிருப்பானுங்க. இதுதான் இப்போ கிரைஸ்ட்சர்ச்ல புதுசாக கட்டியிருக்க ஸ்டேடியம். இது பேர் என்ன தெரியுங்களா? 1NZ ஸ்டேடியம். இது வந்து 1NZன்றது வோடஃபோன் கம்பெனி. அவங்க வந்து இப்போ 1NZன்னு பேர் மாற்றினாங்க. ஸோ அவங்க 10 வருஷத்துக்கு இந்த ஸ்டேடியம் பேரை வந்து ஏதோ லீஸ் பண்ணியிருக்காங்களோ ஏதோ சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டேடியம் பேர் 1NZ ஸ்டேடியம். நேமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாம் 10 வருஷத்துக்கு. அதுதான். இதில் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆடுவாங்க? ரக்பி, அப்புறம் ஏதாவது கான்சர்ட் நடந்தா இங்க தான் நடக்கும். ஓ, கிரிக்கெட்லாம் ஆட மாட்டாங்களா இந்த ஸ்டேடியம்ல? கிரிக்கெட் வந்து ஹேக்லே ஓவர். ஓஹோ, நான் கூட கிரிக்கெட் தான் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி வாயனுக்குன்ற மாதிரி தான் இருக்கும். Where are you, Vihan? ஸோ இந்த சிப்மங்க்ஸுக்கு வந்தாச்சு. கடன்காரன் எப்படிங்க வீட்டுக்கு டெய்லி வந்து கேட்பான்ல, இங்கே காசு எங்கன்னு. அந்த மாதிரி தான் விஹன் கிட்டத்தட்ட 1 மாசமா என்னை இங்கே கூட்டிட்டு வான்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான் காலைல எழுந்ததும். விஹனுக்கு வந்து சிப்மங்க்ஸ் சொன்னதுமே செம்ம ஹாப்பி. இந்த இடம்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். நாங்கள் எப்பயுமே கூட்டிகிட்டு போகிற சிப்மங்க்ஸ் கூட்டிகிட்டு போகாமல் இந்த இடம் வந்து வேறு சிப்மங்க்ஸ் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் இது எங்கள் 2 பேருக்குமே ஃபீல் பண்ணோம், இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் போகிற இடம் பயங்கர பெருசாக இருக்கும். எப்போ ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு 1.25 மணி நேரம் விஹன் அங்கே விளையாடினா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $18.90. லைக் 1 மணி நேரத்துக்குலாம் இல்லை, நீங்கள் காலைல போயிட்டு ஈவினிங் வந்தாலும் அதே காசு தான். ஆனால் நம்ம நாள்லாம் அவெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. இதுக்கே வந்து நானே என் புருஷரும் அப்படியே சொக்கிக்கிட்டு இருந்தோம். அவனை வந்து நான் ஒரு பெரிய கடை கூட்டிட்டு வரோம், உன்னோட ஃப்ரெண்டு பர்த்டே கிஃப்ட் வாங்க போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. You don't like this chipmunks? Yeah, the other one is the one. Oh, okay. Next time we will go to the other one. It was very small. Oh no. என் புள்ள மனசுல அதான் வந்திருக்கு. It was very small. I can go to small chipmunks. Oh no. Okay, I'm sorry. Next time, okay? Yeah. Next நாங்கள் வந்திருக்க இடம் தான் இந்த பாண்டா மார்ட். பார்க்க வந்து சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. நிறைய டாய்ஸ் இருக்குது. விஹன் வந்து ஐயோ எதை வாங்குறது எதை வாங்க மாட்டேன்னு இருக்கான். நான் அவனுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ மொத்தத்தையும் சுற்றிப்பாரு, உனக்கு எது வேணும்னு ஒன்று கேளு, அதை நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் விஹன் வந்து சொன்ன பேச்சை கேட்டு நல்ல பையனாக இருக்கானா இல்லைனா வந்து என்னன்ட்டு. என்ன விக்கி, நீ என்ன வாங்கலான்னு வந்திருக்க? இங்க பார்த்தீங்களா, இவன் தாங்க கல்ப்ரிட்டே. அவன் அமைதியாக இருந்தால் கூட இவன் அமைதியாக இருக்க மாட்டான்.
நாங்கள் ஃபைனலி பாண்டா மார்ட்லலாம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். நிறைய நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா கச்சாமுச்சான்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு ஒன்றுமே வாங்காத மாதிரி இருந்தது. ஆனால் $50 பில்லை தீட்டிட்டானுங்க. ஸோ வாங்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம். இப்பயே மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் எங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வேற போகணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கடகடன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அங்கே போவோம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். விஹன் வந்தோடனே பிச்சு அந்த டாயில் விளையாடியே ஆகணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கான். விஹன் வந்து வாங்கிட்டு வந்தோடனே அவனோட செருப்பை போட்டாச்சு, புது செருப்பு. ஏ விஹன், டு யூ லைக் யுவர் செப்பல்? இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்களை கார்லேயே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் வீட்டில் வந்து ஒரு 10 minutes அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு சோறு போடுறேன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து கிளம்பிட்டோம். எங்களை மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 ஃபேமிலியை சேர்த்து தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீடு நம்ம வீட்டில் இருந்து 2 minutes தான். அவங்களெல்லாம் நீங்கள் எங்களோட நிறைய நானே கம்மியான வீடியோஸ் தான் போட்டேன். ஸோ அந்த வீடியோஸில் நிறைய டைம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காலில் வந்து பயங்கரமாக சாப்பிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், பிரியாணி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலாக முந்திரியெல்லாம் போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது பத்தாததுக்கு மேங்கோ லஸ்ஸி அப்படின்ட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு காலிலேருந்து சாப்பிட்டதாகவே இருக்குங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. மணி வந்து 9 கிட்ட ஆகிடுச்சு. நாளைக்கு ஒர்க். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6th of February தேர்ஸ்டே. ஸோ இங்கே வைட்டாங்கி டே அப்படின்றதுனால இன்றைக்கி எங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே. அதனால தான் காலையிலேருந்து இந்த ஆட்டம் நல்லா சுத்தந்து எல்லாமே. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போட வந்திருக்கோம். இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். போட்டுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட யூடியூப் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கிவி பொம்மை அப்படின்றத வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புள் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ see you on next set of videos. Bye bye. Bye. We are going to sleep. Going to sleep. My daddy's going to sleep.